வணக்கம். திருமூலர் திருமந்திரத்தை இந்த பரந்துரை ஞானத்தில் கொஞ்சம் சிந்திக்கலாம். 1441 வருடம் மனங்கவர்ந்த சில பாடல்கள் தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் புரிய முடியாது. நான் என்றும் தானென்றும் நாடி நான் சாரவே, தானென்று நானென்று இரண்டிலா தற்பரம், தான் என்று நான் என்ற தத்துவம் நல்களால் தானென்றும் நானென்றும் சாற்றுகில்லேனே. அதாவது இறைவனை நான் வேறு தான் வேறு இறைவன் வேறு என்று அவர் சிந்திக்கவே இல்லை. பொருள் எவ்வளோ அவர் பொருள் பாருங்கள். சிவருவான் திருவருள் துணையே என்று உணர்ந்து அதை நான் நாடி அடைவதற்கு தான் என்ற நான் என்ற இரண்டில்லா தப்புறம், தான் தான் என்ற நான் ரெண்டுமே இல்லை. நானும் இல்லை தானும் இல்லை, தான் இல்லை நானும் இல்லை, நான் வேறு என்ற இரண்டாக இல்லாத பரம்பொருள் தான் என்று நான் என்ற தத்துவம் நல்கலால். அதாவது தான் தான் நான் தான் தானுங்கிற எனக்குரியது, நான் என்று இது சிவனுக்குரியது, நான் என்று எனக்குரியது என்றால் தான் என்று சிவனுக்குரியது. அப்போ ஒரு காயினை திருப்பி பார்த்தா முன்னாலே பின்னாலே ஒரே காயின் ஒன்று தான். அதோட இறைவனும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். சிவன் என்றும் நான் என்றும் தனித்தனியே பிரித்து சொல்ல முடியாதபடி பரிபக்குவம் பெற்று விட்டேன் என்று திருமூலர் சொல்கிறார் 1441 பாட்டில். இறைவனை அவன் வேறு நான் வேறு இல்லைன்னு நினச்சி எனக்கு அப்படி எப்படி கஷ்டம் வரும் உங்களுக்கு. இறைவன் முன்ன பாடலில் சுருக்கமாக சொல்லியிருந்தான். இப்போ எல்லாம் ஒன்று, நான் வேறில்லை அவன் வேறில்லை, நானும் அவனும் ஒன்று. இப்போ நமக்குள்ளே இறைவன் இருக்கான்னு ஆயிடுச்சு இல்லையா. நான் என்றும் வேறில்லை அப்படின்னு சொன்ன பிறகு இறைவன் தான் நமக்குள்ள, நான் தான் இறைவனுக்குள்ள. இந்த இரண்டு என்று சொல்ல முடியாத, அதாவது இவர் ஆதிசங்கர் சொல்வார், அத்துவிதம்னு சொன்னார். துவிதம்னா ரெண்டு, இறைவன் வேறு நான் வேறு இருக்கிறது. இறைவன் நானும் தனித்தனியாக இல்லை, ரெண்டும் ஒன்றாத்தே இருக்குங்கிறது துவிதம். சைவம் அசைவம் போல. துவைதம் இரண்டாக இருக்கிறது, அத்துவைதம். அத்துவைதம்னா ரெண்டு இல்லை, ரெண்டும் ஒன்றா இருக்கும். நானும் சிவனும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்பதை சொல்லும் முகமாக இந்த ஒரு பாடலை திருமணம் நமக்கு சொல்லியிருக்காருன்னா, இறைவனை இதுக்கு மேலே யாருங்க, நாமளும் இறைவனும் ஒன்றுன்னு காட்டுறது எது? பிற சமயத்தில் எங்கேயுமே காட்டலை. நானும் இறைவனும் ஒன்றா இருக்குன்னு யாருமே காட்டலை, எந்த சமயம் காட்டலை. எந்த சமயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது இந்து, கிறிஸ்துவம், முஸ்லீம் இருக்குது. இது மூணில் இந்து மதத்தில் குறிப்பாக இந்த சைவ சித்தாந்தத்தில் தான் நானும் இறைவனும் ஒன்றாக இருக்கோங்கிறத காட்டுனது. வடமொழியில் உள்ள சம்ஸ்கிருதத்தில் கூட இந்த மாதிரி இந்த அளவுக்கு விளக்கமாக சொல்லலை. இந்த விளக்கத்தை சொன்னவர் நம்ம 3000 ஆண்டுகள் வாழ்ந்த திருமூலர் என்ற மகாசித்தர். அவர் சொல்லியிருக்காரு, நான் என்றும் அவன் என்றும் வேறு வேறு இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறோம், ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் மாதிரி. அப்போ அவனோட கலந்துருந்தவர் எனக்கு என்ன. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, கடவுள் காப்பாற்றுவார், கடவுள்கிட்ட முறையோடு, கடவுள் என்னைக்கு பார்க்க, இந்த பிரச்சனையே வேண்டாம். நான் இறைவன் ஒன்றாக இருக்கிறோம், இறைவனும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற ஒரு உண்மையை நமக்கு 1141 பாட்டில் திருமூலர் சொல்லியிருக்கார். அற்புதமான பாடல். இதுக்கடுத்து அப்படியே நம்ம அடுத்த பாடலுக்கு போகலாம். கொஞ்சம் அப்படி லைனில் இருக்குது.